ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தன குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. கும்பராசி நேயர்களை, நிதானமாக செயல்படும் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ராசிக்கு 9ல் இப்போ சூரியன் வரார். இந்த கார்த்திகை மாதத்தில் தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒற்றுமையாக சில விஷயங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சாதிச்சுருவீங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 9ல் இருக்கும்போது இப்போ அடுத்தது 10ல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பம்,
மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். 10ல் சூரியன் வரும்பொழுது, உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் வரும்பொழுது அங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்குது, இப்போ அடுத்தது சுக்கிரன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும் கும்பராசி பொறுத்தளவுக்கு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும். இது நீங்கள் சொல்லுவீங்க, சாமி உண்மையிலே இது நடந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டால், மாமியார் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இது நல்லா கேட்டுக்கோங்க. மாமியார் இடத்தில், மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்துல அனுசரித்து செல்வது, அனுசரித்து நடந்து கொள்ளவும். இல்லைன்னா பிரச்சனைகள், வேறு மாதிரியான பிரச்சனைகள் நிறைய, வேறு சில சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு அவப்பெயர்களும் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் மாமியார் இடத்துலலாம், மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து, அவங்களுக்கு என்ன, நீங்கள் பேசாட்டாலும் உங்களுக்கு அங்கே எப்படி நடந்துக்கணுமோ அப்படியாவது நடந்துக்கோங்க. அப்படி நடந்துட்டிங்கன்னா தான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயணங்களில் ரொம்ப கவனம் தேவை. நெடுதூர பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். இன்டைரக்டாக வரக்கூடிய விஷயங்களெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 10ல் சுக்கிரன் வரக்கூடியது பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த நிலைப்பாடுகள்லாம் ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கூடி வரும், நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதே போல் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படும் சில விஷயங்கள்லாம். அதே போல் வந்து 2ல் ராகு இருப்பதால் பேச்சுக்களின் நிதானமும் பொறுமையும் வேண்டும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க. 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுன்னு நிதானமாக பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுல நிதானமாக பேசுங்க. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு யோசித்து பேசுங்க. சண்டை வரும், தேவையில்லாமல் நிறைய சண்டைகள் வரும். சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக சண்டை வந்து அது பெரிய ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து அது ஒரு வழி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ரொம்ப எந்த இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பம், மீனம், மேஷம் ரிஷபத்தில் இருக்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் சில விஷயங்கள். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கும். கோர்ட்டு கேஸ் விவாகரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலுவையில் இருக்கும். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சக்ஸஸாக முடியும் சில விஷயங்கள். அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டதை எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபகரமான சில விஷயங்கள் இருக்கும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பாங்க, எந்த பிரச்சனைகள் இருக்காது. மற்றவர்களால் பிரச்சனைகள் வரும். கணவனாக இருந்தால் மாமனார் மாமியாரை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. மனைவியாக இருந்தால் தன்னுடைய மாமனார் மாமியாரை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு சில பிரிவினைகள் வந்து அது வேறு மாதிரியான பிரச்சனைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே போல் மாணவிகள் படிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா நீங்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் ரொம்ப பக்குவப்பட்டவங்க, சில விஷயங்கள் ரொம்ப பக்குவப்பட்டவங்க. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், சரி அவர் ஏதோ கோவப்பட்டார் நம்ம இப்படி தான் இருக்கும், சில விஷயத்தில் நிறைய பக்குவப்பட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருந்துமே இதுக்குன்னு ஒரு சில சோதனைகள் வரும். ஸோ அந்த சோதனைகளை சாதனைகளாக்கி கொஞ்சம் பொறுமையாக கொண்டோட்டின்னு போனீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வரும். அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீணா வம்பு சண்டைக்கு வருவாங்க. கும்பராசியில் இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து வீணா வம்பு சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சதாக சொல்லியெல்லாம் பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இட சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், நில சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். பண விஷயங்களில் முக்கியமாக பிரச்சனைகள் நிறைய வெடிக்கும். காசு ஏமாற்றிட்டான்னே சொல்லுவாங்க, நீ என்னை காசு ஏமாற்றிட்ட, நீ என்னை பணம் ஏமாற்றிட்டான்னே சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒன்று சொன்னால் இப்போ அந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும். அந்தளவுக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானித்து தான் அவங்களை கொண்டு போகணும். 2வது குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. வாகனத்தில் போகும்போதும் தனியாக வண்டி கொடுத்து அனுப்புறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட வயதுக்குள்ளே அவங்க கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா செலவுகள்
அதிகரிக்கும். செலவு ரொம்ப ஒரு படி மேலே தான் செலவு வரும். ஏன்னா ஏற்கனவே இப்போ ஜென்ம சனி நடக்கிறது. அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி, ஏன்னா இந்த வருஷம் கிடையாது. அப்போ அந்த மாறுதல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்? அடுத்த வருஷத்தில் தான் சில மாறுதல்கள்லாம் வரும். சில பேர் இப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க, கும்பராசிக்கு கொட்டுன்னு கொட்டும், அப்படி கொட்டும் இப்படி கொட்டும். எந்த கொட்டும் கொட்டாது, சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்ந்தால் போதுன்னு தான் நீங்கள் இருக்கீங்க. இவங்க புதுசாக ஒன்றும் கொட்டாது, சரிங்களா? உங்களுக்கு நடக்கிறது நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் பெரியோர்கள் இடத்துல நிறையா மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட பெரியோர்களிடத்த நிறைய மரியாதை கொடுத்து நடந்துக்கோங்க. அதே போல் ஏதாவது ஒரு சித்தர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு சித்தர் கோயில், உங்களுக்கு எந்த சித்தர் கோயில் பிடிக்குமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தயவுசெய்து வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் நிறையா வரும். நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதே உங்களுடைய எண்ணமாக இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. கலைத்துறைகள் நல்ல சிறப்பு உண்டு. வாகனத்தில் கவனம் தேவை சொல்லியிருக்கேன், ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு சொன்னால் அக்னிபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருப்புகலூரில் இருக்குது அக்னிபுரீஸ்வரர் கோவில் சொல்லி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். டிசம்பர் மாதம் 22 டிசம்பர் 23 உங்களுக்கு தேவையில்லாத மனக்கலக்கம், மனசஞ்சலம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பழி பிரச்சனைகள் இது எல்லாமே வரும். டிசம்பர் 22, 23 மிகுந்த கவனத்தோடு உங்கள் ஜாதகப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நிறையா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 10ல் வந்து இந்த மாதிரி சூரியன், இந்த மாதிரி 10ல் வந்து சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான். இதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் சாமி இந்த மாதிரி கிரகங்கள் மாறுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமான்னா உண்மையிலே நடக்கும். ஏன்னா இப்போது எனக்கு கூட என்னோட ஒரு கிளைண்ட்டை, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து ஒரு கிளைண்ட்டை கால் பண்ணி பேசியிருந்தாங்க. நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணினார். 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, சாமி வணக்கம் சாமி. ஏன் நான் ஃபோனே எடுக்க மாட்டேன், அன்றைக்கின்னு பார்த்து எடுத்துட்டேன். என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சாமி. என்ன விஷயம் சொல்லணும்? இல்லை சாமி, நான் நைட்டு 1:30 மணிக்கு நடக்குது. என்ன விஷயம் சொல்லணும்? சாமி, என் மாமியார் என்னை போட்டு அடிக்கிறாங்க சாமி. உண்மையிலேயே மாமியார் என்னை போட்டு அடிக்கிறாங்க சாமி. என்னையா நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறேன்? ஆமாம் சாமி, என் பொண்டாட்டி கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா, அவளும் அவங்களோட சேர்ந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என்னடா டேய், நைட்டு 1:30 மணிடா, இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணிடா, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் கேட்குறேன்னா. இல்லை நான் வீட்டிலேருந்து வெளியில் வருதா, வீட்டில் இருக்கிறதா, என்ன பண்ணுது இருந்தால் அடி விழுவோன்னு பயமாக இருக்குது. இப்போ நான் வெளியில் வந்து பேசுகிறேன், திரும்ப வீட்டுக்கு போகிறதா வேண்டாம். இதை நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஜாதகம்லாம் வந்து எல்லாம் அப்படி இப்படி நம்ம எல்லாம் நடக்கிறது. ஆனால் சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறது, நடந்தது நடக்காமல் இல்லை, நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். கடகராசி நம்ம சொல்கிறோம், சிம்ம ராசிக்கு சொல்கிறோம், 12 ராசிகளுக்கு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் தான் இந்த கும்பராசிக்கு இந்த ராசியில் இந்த கிரகங்கள் இந்த பார்வைகள் வரும்பொழுது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம என்னத்தை அனுபவிப்போம்? கெட்ட விஷயங்களை நிறைய அனுபவிப்போம். நம்ம பரிகாரம் சொல்கிறோம். எதுக்காக இந்த பரிகாரம் நம்ம சொல்கிறோம்? இப்போது தண்ணி தாகமாக இருக்குது, என்ன குடித்தா நமக்கு தண்ணி குடித்தா தான் அதுக்கு பரிகாரம், தண்ணி தாகம் அடங்கும். வெயில் அதிகமாக இருக்குது, எங்கேயாவது தூரத்தில் ஒரு நிழல் தெரிஞ்சதுன்னா, ஒரு மர நிழல் தெரிஞ்சதுன்னா அங்கே போய் ஒதுங்கிக்கிறோம். பாடன்னு ஒரு 10 நிமிஷம் போய் உட்காடுறோம். அதுதான் பரிகாரம். அப்போ அந்த பரிகாரத்தை நம்ம சொல்லும்போது அந்த பரிகாரத்தை தலைக்கு வந்து தலைப்பாகையோட போதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் அந்த பரிகாரம் சொல்கிறது. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், இந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய அது வேலையிலையும் நீங்கள் இருக்கணும், பணமும் சம்பாதிக்கணும், தெய்வ வழிபாட்டிலையும் உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும், எல்லா நல்ல விஷயமும் தெரிந்திருக்கணும். நான் இதில் மட்டும்தான் இருப்பேன், வேலையில் மட்டும்தான் பார்ப்பேன், கோயிலுக்கெலாம் வரமாட்டேன், சாமியெலாம் கும்பிட மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இருக்கணும், நாளும் தெரிஞ்சிருக்கணும். கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாமே தான் தெரிஞ்சுக்கணும். நான் இதுதான் இப்படி தான், கல்யாணம் வேண்டாம், நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கணும் வேண்டாம், இப்படிலாம் சாதிச்சு பேசக்கூடாது. ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய கிரக நிலைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டால் சிறப்பாக இருக்க முடியும். சரிங்களா? சுபம். பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100%
ஒத்து போயிடும். சில பேருக்கு 70% ஒத்து போகும், சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.